நிர்வாகிகள் அமர்த்திருக்கிறார்கள். அன்பு நிறைந்த இந்த கழகத்தினுடைய மூத்தவர்கள் கூர்ந்து பொறுமையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் செயலாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் விபிபி பரமசிவம் அவர்களை மாநாட்டு உரையாற்ற அழைக்கிறேன். மன்னாதி மன்னன் பூக்களுக்கும் புன்னகைக்க கற்றுத்தந்த புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இரட்டை இலையையும் அதை தாங்கி இருக்கிற நம் தொண்டனின் இதயத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி மாங்கனி தேசத்தினுடைய மனிதநேயமிக்க தலைவர் வாரும் பயிரை கண்ட போதெல்லாம் வாரும் வள்ளலாராய் கரிகாலன் காலத்தை கண்முன்னே மற்றும் நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற இளைஞர் பாசனுடைய 10 மாவட்டங்களுடைய பாசனையுடைய செயலாளர்கள், வேலூர் மாநகர பாசனை செயலாளர் அன்பு தம்பி ரஞ்சித் குமார் அவர்களும் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் எழுச்சியை அவருடைய எழுச்சி உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இந்த மேடையிலே அமர முடியும். நம்முடைய குரூல இருக்கவங்க ஐயா உள்ள வந்துட்டாங்க. சாங் ரெடியா வச்சுங்க. நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த பாசறையை தன்னுடைய பிரம்மாஸ்திரமாக இலக்கியமாக வருகின்றிருக்கின்றார். அமைதி காக்க வேண்டும். அப்படியே அமர்ந்து அவர் முடியும் வரை அவர் பேச்சை முடிக்கும் வரை அப்படியே அமருங்கள். அவர் பேச்சு முடியும் வரை எல்லோரும் அமைதி காத்து இங்கு அருகாமையில் இருக்கிறவர்களால் அவருக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காமல் இறுதி வரை அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று எதிர்காலத்தை பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரைக்கும் கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. பேசினார் திமுக அவருடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. அதிமுக வாக்கியாளர்களே போனவர்கள் திட்டங்கள் இயக்கம் அதிமுக இயக்கம். எனவே நாங்கள் யாரையும் நாடி செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. இன்னைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது. வழியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107
அப்பொழுது கருப்பு பலவன் மோடி என்று சொன்னார். ஆட்சிக்கு இருந்தார் திரு ஸ்டாலின். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடி கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகின்ற கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். அது மட்டுமல்ல, வெள்ளை குடை பிடிக்கிறார். உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தர் என்ற பெயர் சுட்டினால் பொருத்தமா இருக்கும். இந்தியா கூட்டணியில் என்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்க வைத்தாரோ அந்த கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை. இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார். சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி இருப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கினபோது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்கிறார். இன்னைக்கு மத்தியில ஆளுகின்றவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். ஆட்சி செய்யவில்லை. தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். இன்னைக்கு கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 2112 கோடி வரவில்லை என்று இதை முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தமுடுங்கள், நிதியை பெறுங்கள். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை, நிதி கொடுக்கலை என்று சொல்லி அந்த ஏழை மக்களை மாற்றி வதைக்காக பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில் கிடைக்கிறது. அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை எட்டி பார்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய இழிவுத் தொகை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த